லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் கூலி. இதில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், ஷவுபின் ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டரில் அமீர்கான், பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு கூலி படம் குறித்து நம்பிக்கை தகவல்களை தந்திருக்காரு. கூலி படத்துக்காக ரஜினிகாந்த் 280 கோடி சம்பளம் பெற்றிருக்கிறதா சோசியல் மீடியாக்களை கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் வெளியாச்சு. அதுபோல லோகேஷ் கனகராஜுடைய முந்தைய படமான லியோவுக்கு கலவையான வரவேற்பு கிடைச்சது. இந்த கூலி படம் மூலம் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, கூலி படம் 1000 கோடியை வசூல் செய்யும் என்று இப்போதே இணையத்தில் ரசிகர்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்காங்க. இது குறித்து சில நாட்களுக்கு முன்பு தயாரிப்பாளர் தனஞ்சயன் கருத்து சொல்லியிருந்தார். அதில் கூலி படம் 1000 கோடி அடிக்க வேண்டுமானா ப்ரொமோஷன் அதிகமாக வேண்டும், அதிலும் வட மாநிலங்களுக்கு சென்று ப்ரொமோஷன் செய்ய வேண்டும். வெறும் சோசியல் மீடியாவில் மட்டுமே ப்ரொமோஷன் செஞ்சால் 60 கோடியோட திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியது தான் ஜெயிலர் படம் மாதிரி என்று சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் செய்யாறு பாலு என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்க மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு 2025 மெகா ஹிட் படம் எது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கூலி படத்தின் மீது கவனம் அனைவருக்கும் குவிந்திருக்கு. கங்குவா படத்திற்கு இப்படி தான் பலரும் பில்டப் தந்தாங்க. நான் அது போல சொல்லலை. கதையம்சம் நிறைந்த டூரிஸ்ட் படங்கள் போல எதிர்பார்த்திராத அளவுக்கு பல படங்கள் தற்போது ஹிட் ஆகிட்டு வருது. இது நல்ல விஷயம் என்றாலும் அப்படங்கள் ஓடிடியில் வந்தா பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு பலரும் சென்று விட்டாங்க. காரணம், எல்லோருமே தியேட்டருக்கு செல்வார்கள் என்று நாம சொல்லிவிட முடியாது. இந்த நேரத்தில் ரஜினி, விஜய் போன்றோரின் பிளாக் பஸ்டர் படங்கள் வந்தா நன்றாக இருக்குமே என்று எதிர்பார்க்குறாங்க. விக்ரம் படத்தில் இன்றைய தலைமுறைக்கு கமல்ஹாசனை எப்படி காண்பிக்க வேண்டும், எப்படி அறிமுகம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து எடுத்திருந்தார் லோகேஷ் கனகராஜ். ஆனால் இந்தியன் 2, தக் லைஃப், மணிரத்னம் இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி படம் எடுக்கிறாங்க என்று அதிர்ச்சியை தந்து வருது. இவ்வளவு பெரிய நடிகர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு பெரிய அளவிலான பட்ஜெட்டில் ஏன் சிறப்பாக எடுக்க முடியலை? அதனால தான் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் உள்ளிட்டவர் மீது மக்களுக்கு கவனம் குவிது. அந்த வகையில் கூலி மீது தற்போது எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. கூலி படம் பிரமாதமாக வந்திருப்பதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. பெரிய சேட்டிலைட், பெரிய ஓடிடி, பெரிய அளவில் கூலி விற்பனை ஆகியிருக்கு. ஆடியோவும் பெரிய அளவில் விற்பனை ஆகியிருக்கு. FMS எனப்படும் வெளிநாடுகளின் உரிமை கிட்டத்தட்ட 90 கோடி வரைக்கும் கூலி படத்திற்காக காத்து கிடக்கிறாங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா, இது போல தெலுங்குல ஒரு பெரிய வியாபாரத்துக்கு கூலி படம் காத்து கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம நாகார்ஜுனா ஸ்டைலிஷ் லுக்கோட இன்றைக்கும் வலம் வரும் ஹீரோ மெட்டீரியல். ஆனால் அவர் இந்த படத்தில் வில்லனா நடித்திருக்கிறாரு. வில்லனா என்ன செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு, அவரது லுக் இதெல்லாம் பார்த்துவிட்டு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அமீர்கான் இந்த படத்தில் நடித்திருக்காரு. சிறிது நேரம் வந்தாலும் கலக்கி இருக்காராம். எண்ணூர், ராஜஸ்தானில் அவரை வைத்து காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதனால் வட மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகியிருக்கு. மொத்தத்தில் படம் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ரஷ் பார்த்துவிட்டு ரஜினியே ரிலீஸ் தேதியும் சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டும், தமிழ் சினிமாவை ரஜினி தான் காப்பாற்றுவார் என்றதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.